வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக கேது பகவானை பார்ப்போங்க. கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது சில மனக்குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவு செஞ்சு செய்யுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியில் தான் சனி பகவான் இருக்கார். 7வது ராசியில் சனி பகவான் இருக்கிற போது திருமண பாக்கியம் கிடைக்கும். அதாவது கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணால் ஒன்று திருமணம் நடந்து முடிஞ்சிடும் விரைவிலேயே, அல்லது நிச்சயதார்த்தமாவது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சிலருக்கு வீட்டினுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இருக்குது. ஒரு சிலர் லவ் பண்ணுவாங்க, வீட்டில் சொல்லி பார்ப்பாங்க, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க சிலர் அவங்களாவே வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கூட ஒரு சிலர் செய்வாங்க. அப்படி செய்கிறது கூட ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நம்ம இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு தகாத உறவு முறைகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு சிலரை இளம் வயசில் உள்ளவங்கள லவ் பண்ணுற மாதிரி செஞ்சிடும். கொஞ்சம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தேவையில்லாத ஆண் பெண் சேர்க்கைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தகாத உறவு முறைகளையும் ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த தகாத உறவு முறைகள் ஏற்பட்டால் அதனால வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவெல்லாம் வந்துடும்ல, அதனால அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து அது கண்டச்சனியாக இருக்கிறதுனால வாகன போக்குவரத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு சிலர் வாகனத்திலேருந்து கீழே விழுகிறது, அடிபடுறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கும். அதனால் வண்டி ஓட்டுற போது கவனமாகவும் மெதுவாகவும் சேஃப்டியாகவும் ஓட்டுறது உங்களுக்கு நல்லதுங்க. குரு பகவானை பொறுத்தளவுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். அவர் நிறைய செலவுகளை டிசம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பார். என்ன மாதிரியான செலவுகளை கொடுப்பார் அப்படின்னா, மெயினாக சுபகாரியங்களுக்கான செலவுகள் தான் வரும், தேவையில்லாத செலவுகள் வராது. சுபகாரியத்துக்கான செலவுன்னா, இப்போ ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்திருக்காது, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மருத்துவ செலவுகள் செய்வாங்க. ஒரு சிலருக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுனால செலவாகும். ஒரு சிலருக்கு பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாங்க, இவ்வளவு நாள் கட்ட முடியாது, ஆனால் இப்போ கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால நம்ம சேர்த்து வச்சிருக்க காசோ அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்ம சம்பாதிக்கிற காசோ கொஞ்சம் செலவாகும். அடுத்து இந்த கோர்ட்டு நல செலவுன்னு வரும். கோர்ட்டு நல செலவுனா ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள் செலவாயிரும். அது மட்டும் வர விடாமல் பார்த்துக்குங்க. கோயில் நாள செலவு இருக்கும். அதனால நிறைய கோயில் குளங்கள் போகலாம், நல்லாயிருக்கும். கோயில் குளம் போகிறனால மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். சம்பாதிக்கிற காசை கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியாது, ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் தேவையில்லாத செலவு வராது. உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி கூட வரலாம், ஏதாவது சுபகாரியங்கள் கூட நடத்தலாம். அதில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். சிலருக்கு நகைகளெல்லாம் கூட வாங்கி தரும். ஒரு சிலருக்கு மட்டும் நகைகளை அடமானம் வைக்கிற மாதிரி ஏதாவதும் பண்ணும். ஒரு சிலருக்கு அடமானம் வச்ச நகைகளை மீட்டு தரவும் செய்யும். அந்த அமைப்பு இப்போ இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, அது செவ்வாய் தான். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான யோகம். அதாவது சொத்து சேர்க்கிற காலம் இந்த காலம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து நீண்ட நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வாங்கிடலாம். கரை வாங்கணுன்னாலும் வாங்கலாம், லீஸுக்கு வாங்கணுன்னாலும் வாங்கலாம், ஒத்தி வாங்கணுன்னாலும் வாங்கலாம். பாகவிஸ்தி செய்யாத சொத்துக்களை கூட பாகவிஸ்தி செஞ்சு கூட நமக்கு சொத்துக்கள் வரும். ஏற்கனவே வில்லங்கத்தில் இருக்க சொத்துக்கள் கூட நமக்கு வர்றதுக்குடைய யோகம் இருக்கும். அதனால சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலையும் நீங்க தாராளமாக செய்யுங்க, கண்டிப்பா அது கைகூடி வரும். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது செய்யணும்னாலும் செய்யலாம். ஒரு டாக்குமெண்ட் மாற்றலாம், அரசாங்கத்தில் போய் ஏதாவது ஒரு உதவிகள் வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ சர்டிஃபிகேட் சேஞ்ச் பண்ணுறது அது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே கைகூடி வருங்க. தாயாருக்கு மட்டும் நிறைய கோபதாபங்கள் வரும். அதனால அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக பேசணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3வது ராசியில் இருக்கிறது நல்லது தான். சுக்கிரனை பொறுத்தளவு இப்போ உங்களுக்கு வீடு போன்ற பொருளோ அல்லது ஏதாவது ஒரு லேண்டு போன்ற பொருளோ விற்கணும்னு நினச்சா வித்தரலாம். நீண்ட நாளாக விற்கலைன்னா கூட இப்போ விற்கணுங்கிற ஒரு யோகம் இருக்கனால முயற்சி பண்ணணுங்கன்னா வித்துரும்.
ஒன்று விற்றுட்டு இன்னொன்று வாங்கணுன்னாலும் வாங்கலாம், அல்லது விற்றுட்டு வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ண முடியும். அல்லது ஏதாவது ஒரு சொத்து பத்தை விற்று கடன் கட்டணுன்னா கூட இப்போ நடக்கிறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் சிலருக்கு வீடு கட்டுற யோகமும் வீடு வாங்குகிற யோகமும் பழைய வீடு இருந்தால் திருத்தி அமைக்கிற யோகமும் இருக்குது. செய்யலாம், முயற்சி பண்ணுங்கள், நடக்கும். சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற யோகம் இருக்குது, முயற்சி பண்ணால் நடக்கும். ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணம் அணிமணிகள் எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிடலாம். ஆக ஏதாவது பொருள் போட்டு சொத்து பத்துன்னு சேரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்து புதன் பகவான் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தனாதிபதி தான். தனாதிபதி எப்போ எல்லாம் நல்லா இருக்கோ காசு பணம் வரதான் செய்யும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு காசு பணமெல்லாம் நல்லா வரும். அது வேலை பார்த்துனாலும் சரி, அல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வுனாலும் சரி வரும். நீங்கள் யார்கிட்ட கடன் கேட்டாலும் வரும். வரவேண்டிய பாக்கியாக இருந்தாலும் காசு பணம் வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். பிரிஞ்ச சொந்த பந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு நடந்துக்கிட்டே வரணுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. ஒன்றுனா நடந்துக்கிட்டே வரும். சிலருக்கு தசாபுத்தி ரீதியாக சில பலன்கள் நடக்கலாம். அதாவது நாங்கள் சொல்கிறது கோச்சார பலன்கள் மட்டும்தான் சொல்லுவோம். இது ஒரு பாதி அளவு பலிக்கும். மீதி ஒருத்தருக்கும் ஒரு தசை நடக்கலாம். இப்போ ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை இப்படிலாம் சொல்கிறோம். இப்போ கேது தசையெல்லாம் உங்களுடைய ராசிக்கு ஆரம்பத்திலே போயிருக்கும். ஒரு சிலருக்கு இப்போ கேது தசை நடக்கலாம், அல்லது சுக்கிர தசை நடக்கலாம், அல்லது சூரியன் சந்திர தசை இந்த மாதிரி நடக்கிறதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் வயசானவங்களுக்கு மட்டும் ராகு தசை மாதிரி நடக்கிறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இப்போ இருக்க தான் செய்யுது. ராகு தசை நடக்குதுன்னா மட்டும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா அந்த திசை நமக்கு வேலை வாய்ப்புகளை தராது, அதே மாதிரி பொருளாதாரத்தை தராது. கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை அதிகமாகவே உருவாக்குற மாதிரியான வேலைகளை அந்த கிரகம் பார்க்கும். அதனால நாம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இப்போ ராகுதசைக்குடைய வீடியோவே நான் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கே நிறையா தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, என்னாலேயே சரியாக போட முடியல. ஆனால் கூடி சீக்கிரமே ராகுதசைக்குடைய வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அதில் பல வீடியோ வரும். ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் வரிசைப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் நிறைய டிப்ஸு சொல்லியிருப்போம். அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற போது நல்லாயிருக்கும். நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்போம். அந்த பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிற போது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் விலகிடும், எவ்வளவு நஷ்டமாக இருந்தாலும் விலகிடும். உறவு பகையாக இருந்தாலும் சரி, வருமானம் வரலைன்னாலும் சரி, தொழில் நல்லா இல்லைன்னாலும் சரி, வேலை கிடைக்கலன்னாலும் சரி, கல்யாணம் நடக்கலைன்னாலும், குழந்தை பெற்றுக்கலைன்னாலும், இப்படி எல்லா விஷயமுமே அந்த திசையில் நாங்கள் சொல்லியிருப்போம். அப்போ அதுக்கான வேலைகளை நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் என்ன இருக்கோ அதை கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக தோல்விகள் வராது. தோல்விகள் வந்திருந்தாலும் அந்த தோல்விகளை சரி செய்யறதுக்குடைய ஒரு வழிமுறைகள் அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக தான் இருக்கும், எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.